once again. பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு இங்க பாரு, நமக்காக அம்பட்டு பொண்ணு பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? உள்ள வந்து சொன்னது செய்யல. டேய் ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறா. இருடா இருடா, உன் ஒருத்தருக்காக மட்டும் நான் இங்க வரல, 50 பேருக்கு சேர்த்து தான் வந்திருக்கேன். நீ தலைவர் மாதிரி கத்துற, கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆளாளுங்க நாட்டாம தள்ளுங்க. தள்ளியா தள்ளியா, அண்ணன் வரல, அண்ணன் வர்றாரு, தள்ளுங்கய்யா. சீக்கிரம் முடிச்சு விடுங்க. பிள்ளை பத்த ரோட்ல போனா இடுப்பு பிடிச்சு கிள்ளியோ. இடுப்பு எடுப்பா இருந்தா பிள்ளை பத்த பாப்பேன். ஏன்னா லேசா அப்படி இடுப்பு பிடிச்சு கிள்ளுறதுக்கு இம்புட்டு பையனும் வேலையை விட்டு போட்டு வந்து உட்காந்துருக்கீங்களே. ஏன்டா நீங்க எல்லாம் விருந்தாளிக்கு போறீங்களா? இரு, அவசரப்படாதீங்க. ஆயின் பண்ணியாச்சாடா? ரெடியா இருக்கு. தைரியத்தை படப்படாது. அசிங்கமே இல்லையா அண்ணனுக்கு ராஸ்கல்? சரியா? அந்த பிள்ளை லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கிறதுக்காக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப சாப்பிட்டு எப்படி பவுஸ் காட்டுறான் பாரு. ஏதோ உடம்பு தேக்கா இருக்க கண்டு ஊரே கூடி குத்துனாலும் ஒரு கூட்டாது. போ இந்தாங்க கட்டுங்கண்ணே. பாத்துக்கிட்டு இருந்தா எங்கனாலயே தாங்க முடியல. நீங்க எப்படினே தாங்குனீங்க? டேய் எல்லாம் பழகிருச்சுடா. இத வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன்ல நிப்பல்ல. எலெக்ஷனா? ஆமாடா. இத சொல்லி ஓட்டு கேட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க. உங்களை பூரா எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. எம்எல்ஏவா? பவுடர் போடுங்கண்ணே. நீங்க பெரிய அறிவாளிங்க. செய்த தவறை ஒத்துக்கொண்டு தண்டனை வாங்கிய ஒரே தலைவர். கர்நாட சிங்கம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.